வெல்கம் பேக் ராவன் ஃபிட்னஸ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் ஒர்க் அவுட்டை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி செகண்ட் டே புல் ஒர்க் அவுட். புஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே வந்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி அடுத்த நாள் புல் ஒர்க் அவுட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? புல்லில் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் உங்களுக்கு ஷோல்டருக்கு வந்து உங்களுக்கு டெல்டாயில் வந்துட போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைசப்ஸ். இந்த 3 மசிலை இன்றைக்கி அட்டாக் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வார்ம் அப்பில் பார்த்தீங்கன்னாக்க புல்லப்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 to 3 செட்ஸ் மேக்ஸிமம் பண்ணுறீங்க. ஓகேவா? 10 to 15 reps வரைக்கும் நீங்கள் போகலாம் புல்லப்ஸ்க்கு. எஸ், முடிஞ்ச வரைக்கும் அப் பண்ணிட்டு ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க. ஒரு 10 to 15 ரெப்பிட்டேஷன் மேலே இன்க்ரீஸ் பண்ணால் தப்பே கிடையாது. ஆனால் 10 reps கீழே ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? ஒரு 3 செட்டு புல்லப்ஸ் முடிச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இன்றைக்கி லேட் புல் டவுனில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கிரிப் ஹேண்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்கலாம் சில பேர் வந்து ஏன் ஃப்ரண்ட் லேட் இல்லைனா பிகின் நெக் யூஸ் பண்ணலான்ட்டு. இது மல்டி ஒர்க் அவுட்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த ஒர்க் அவுட்டும் பார்ப்போம். நம்ம லேட் ஃபுல் டவுன்ஸ் எல்லா ஒர்க் அவுட்டுமே நம்ம புல் ஒர்க் அவுட்டில் ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி செக்ஷனில் இது பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? ஃபுல் ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் க்ளோஸ் கிரிப் ஹேண்டில். நிறைய பேர் நீங்கள் ஜிம்மில் பார்த்துருப்பீங்க, இந்த ரேஞ்சில் பாடி பின் தள்ளி இப்படி பண்ணுவாங்க. இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே? முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹேண்ட் இருக்கு இல்லையா, இது ஆங்கிளாக க்ளோஸாக வச்சுக்கோங்க. பேக்கை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு உங்கள் பாடியை பின்பக்கம் தள்ளாமல் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வைங்க. இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வாங்க. ஸ்லோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரேஞ்சில் கொண்டு வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். ஓகேவா? இந்த கையை க்ளோஸ் வச்சுக்கோங்க. இது வைடாக போகக்கூடாது. உங்கள் செஸ்ட்டுக்கும் ரேஞ்ச் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஒரு 15 ரெப்பிட்டேஷன் 5 செட் பண்ணுங்க. பேக் இந்த ஒர்க் அவுட்டை ஒரு 40 to 50 செகண்ட் ரெஸ்ட் எடுங்க. 5 செட். ஒவ்வொரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். கண்டிப்பாக லாஸ்ட் நீங்கள் செட்லாம் போகும்போது சப்போர்ட்ஸ் எடுக்கலாம். பார்ட்னர்ஸ் கிட்ட சப்போர்ட் நீங்கள் கேட்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீட்டர்ட் ரோவிங். இன்றைக்கி ரோவிங் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். ரோவிங்கில் பார்த்தீங்கன்னா டி ஹேண்டல் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் இம்ப்ரூவ் பண்ணி, ரொம்ப லைட் வெயிட்டில் நீங்கள் போட தேவையில்லை. நிறைய பேர் ரோவிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் பாடி வச்சுக்கிட்டு ஸ்டிஃபாக வச்சுட்டு இந்த மூமெண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ரோபோட்டிக் மாரி. அந்த தப்பா பண்ணாதீங்க. பேக் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். உங்களோட இந்த எல்போ இருக்கு இல்லையா, இந்த எல்போவை இந்த ஆங்கிள் வச்சு ரைஸ் பண்ணாதீங்க. க்ளோஸ். இது க்ளோஸாக தான் இருக்கணும். டவுன் அண்ட் க்ளோஸ். இந்த மூமெண்ட்டில் தான் போகணும். வைடாக வைக்காதீங்க. பேக் ஸ்ட்ரைட் பண்ணிங்க. உங்கள் வயிற்று பகுதியில் டச் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பேக் ஸ்ட்ரைட் அண்ட் செஸ்ட் அப் பண்ணுவீங்க. இந்த ரேஞ்சில் தான் போகணும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோ ஸ்ட்ரெச். ஒரு 15 ரெப்பிட்டேஷன். 12ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்குவீஸ் ஆகணும்னா ஒரு 15 ரெப்பிட்டேஷன். ஒரு 15 ரெப்பிட்டேஷன் 4 செட்டு சிட்டோட ரோவிங் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் ஆவரேஜாக கம்மி எடுங்க. ரொம்பவும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க தேவையில்லை. அடுத்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டீ பார். டீ பாரில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஜிம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி சைடில் இருக்க ஜிம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ பார் மிஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த டீ பார் மிஷின் இல்லை, நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிறோம். ஏன்னா நான் ஸ்டார்டிங் நான் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா தான் ஃபீஸ் கொடுத்த ஜிம்முன்ட்டு. அங்கே தான் ஒரிஜினல் உடம்பு ரெடி ஆனது. எனக்கு ஓப்பனாக சொல்லணுன்னாங்க. அதுக்கு எப்படி பண்ணால் அதுக்கு ஆர்டர் சொல்லிடுவேன் நான். டீ பார் ஸ்டார்டிங் வெயிட்டு மீடியமில் ஆரம்பித்து லார்ஜ் வரைக்கும் போகலாம். வடாங்கில் வைங்க. உங்களை பேக் சில பேர் இந்த மூமெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. இந்த தப்பு பண்ணாதீங்க. பேக் ஸ்ட்ரைட், ஹோல்ட் அண்ட் ஸ்ட்ரெச். ஒரு 15 reps, 12 to 15 reps 4 செட்டு டீ பார். சப்போஸ் உங்கள் ஜிம்மில் இந்த டீ பார் இல்லைனாக்கா நீங்கள் ரோடை கீழே வச்சு ட்ரை பண்ணலாம். வெயிட் அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. பெண்ட் ஆகும்போது உங்கள் லோவர் பேக்கை உள்ளே பண்ணிவிட்டு செஸ்ட் டவுன் பண்ணுங்கள். ஃபார்ம் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பேக் ஸ்ட்ரைட் அண்ட் டவுன். டச் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும்
ஆங்கிள் க்ளோஸ். டீ பார்க்கு ஃபார்ம் இந்த ஃபார்ம் தான். ஓகேவா? ஒன்று இதை பண்ணுங்கள், இல்லை அது பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஓகேவா? உங்கள் மசில்ஸ் குவாலிட்டி பொறுத்தது என்ன பண்ணணுங்கிறது. இது முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டம்பல் ரோவிங். டம்பல் ரோவிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெயிட் ரொம்ப ஒன்றும் லைட் எடுக்காதீங்க. ஒரு 10 to 15 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகினருங்கிறதால 4 செட் பண்ண போகிறீங்க. கால் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ரேஞ்சில் வச்சுட்டு இந்த மூமெண்ட்டும் பண்ணுவாங்க, பாடி உட்கார வச்சுருவாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. உங்களோட நீ இது வந்து டவுன் பண்ணுங்கள். லெக்ஸை உங்களோட பாடி ஷேப்பு ஸ்ட்ரைட்டாக, இந்த முட்டி பகுதி மடங்காமல் பார்த்துங்க. பேக் ஸ்ட்ரைட். முடிஞ்ச வரைக்கும் செஸ்ட் அப் பண்ணி வைங்க. இந்த ரோவுக்கு வராதிங்க, செஸ்ட் அப். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கிள் க்ளோஸ், இந்த மூமெண்டம் தான் போகணும். 1 2 3 4 5. ஒரு 15 reps. உங்களோட ரைட் சைடு முடிச்சுட்டு போத் ஆஃப் சைட் சேம் மெத்தட் தான். 1 2 3 4 5. ஒரு 15 reps. நான் வந்து இப்போ வீடியோ வந்து ஷார்ட்லேயே உங்களுக்கு பார்க்குறதுக்காக ரெப்பிட்டேஷன் கம்மியாக பண்ணுறேன். அதுக்காக அந்த ரேப் நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு 15 ரெப்பிட்டேஷன் 4 செட்டு. ஓகேவா? பேக் ஒர்க் அவுட் அவ்வளோ தான். நல்ல பம்ப் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட்டில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர். ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் ஃப்ரண்ட் டெல்டாய்ட் அண்ட் லெட்டரைஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டம்பில் ஃப்ரண்ட் சைடில் வச்சுக்கிங்க. இந்த ரேஞ்சில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இட்ஸ் அ குட், அதை நான் பேடாக சொல்ல. பட் இந்த வேரியேஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட காலர் அண்ட் டெல்டாய்ட் ரெண்டுமே ஒர்க் ஆகும் சூப்பராக. ஃப்ரண்ட்டில் வைங்க டம்பில். அப் அண்ட் டவுன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக, ஸ்ட்ரைட் அண்ட் டவுன், ஸ்ட்ரைட் அண்ட் டவுன். செஸ்ட் அப் பண்ணி வைங்க. ஓகேவா? கொஞ்சமாக பெண்ட் ஆகிங்க முன்னாடி. ரொம்பவும் பெண்ட் ஆக தேவையில்லை. முடிஞ்ச மேலே கொண்டு போங்க. ஆங்கிள் மேலே இருக்கணும். எஸ். ஒரு 4 செட் சேம் 15 ரெப்பிட்டேஷன். நீங்கள் லெட்டர் ரைஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டெல் தான் ஒர்க் பண்ண போகிறோம். பேக் ஃப்ளையில். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா காலர் ஒர்க் பண்ணுவாங்க, டெல்டா. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா டவுன் ஃப்ளோ இது ஒர்க் பண்ணிடுவாங்க. பட் பேக் மசில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. சீட்டை கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு உங்களோட பாடியை க்ளோஸாக வைக்காதீங்க. கொஞ்சம் பெண்ட். ஓகேவா? செஸ்ட் டவுன். ஒரு ஆவரேஜ் வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபேஸை டவுன் பண்ணி வாங்க, ஸ்ட்ரைட்டாக வைக்காதீங்க. ஹோல்ட். முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி கொண்டு போயிட்டு டவுன். இவ்வளோ தான் கொண்டு வரணும். இந்த ரேஞ்சில் நீங்கள் பண்ண தேவை. ஓகேவா? இது வரைக்கும் கொண்டு வர தேவையில்லை. இவ்வளோ தான். 1 2 3 4 5 6. ஹோல்ட் பண்ணிட்டேன். சேம் 4 செட்ஸ் 15 ரெப்பிட்டேஷன். சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மசிலில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பைசப்ஸ். கடைசியாக பைசப்ஸ்க்கு 2 ஒர்க் அவுட் இருக்குது. பைசப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இன்க்ளைன் டம்பல் கால். உங்கள் இன்க்ளைன் பெஞ்சை இந்த ரேஞ்சில் வச்சுக்கிங்க. செட்டிங் பண்ணிங்க. இன்க்ளைன் பெஞ்சு நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுவீங்களா, அதோட ஒரு பாயிண்ட் மேலே வச்சுக்கிங்க. ஓகேவா? ஒரு மீடியம் வெயிட் டம்பில் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களோட லெக்ஸை க்ளோஸாக வச்சிங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தட்டும் கொஞ்சம். பேக் ஸ்ட்ரைட். ஒய்டாக போங்க, ஸ்லோவாக கொண்டு வாங்க. கீழே மேலே போகும்போது ஒய்ட், கீழே வரும்போது க்ளோஸ். இதை பற்றி நம்ம ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம். ஒரு சைடுக்கு பார்த்தீங்கன்னா 15 ரெப்பிட்டேஷன் நீங்கள் பண்ணலாம். 15 ரெப்பிட்டேஷன். ஒவ்வொரு ரெப்பிட்டேஷனும் இம்பார்ட்டன்ட். ஃபுல்லாக மேலே கொண்டு போங்க, முழுசாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். எஸ். வழக்கம் போல் தான் ரெஸ்ட் கம்மியாக எடுக்க முடிஞ்ச வரைக்கும். ரொம்ப நாளும் ரெஸ்ட் கம்மியாக எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரெப்பிட்டேஷன் வராது. 4 செட் பண்ணுங்கள், 15 ரெப்பிட்டேஷன்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கேபிள் கர்ல் தான். ஒர்க் அவுட்டை ரெகுலராக பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒர்க் அவுட் நான் பண்ணேன், எனக்கு ரிசல்ட் வரல, அதெல்லாம் சும்மா பேச்சு. உங்களுக்கு யாராவது ஒரு மாதத்தில் ரெடி ஆகிடுவீங்க, நீங்கள் 40 நாள் ரெடி ஆகிடுவீங்க, அதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் உங்களை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா உங்கள் மசில்ஸ் வந்து ரிசல்ட் எடுக்கிறதுக்கு 2 மந்த்க்கு மேலே தான் ஆகும். அதாவது ஒரு லெவலுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு ஜென்ரலாக நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது. உங்களோட இதில் வேரியேஷன் நிறைய இருக்குது. கொஞ்சம் பைசப்ஸ் கொடுத்தோன்னா நிறைய வேரியேஷன் இருக்குது. இன்றைக்கி மசில் பம்ப் பண்ணுறது கொஞ்சம் குறைஞ்சி இந்த குள்ளத்தில் இல்லைங்க, ஒரு ஸ்டெப் பேக், அவ்வளோதான். ஓகே, உங்களோட கைப்பகுதியை முன்பக்கமும் வச்சுங்க. உங்கள் ஃபோர்ஹெட் கிட்ட டவுன் டச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கீழே, உங்கள் ஃபோர்ஹெட்டில் டச் பண்ணுங்கள், ஃபுல்லாக கீழே. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரேஞ்சில் பண்ணிங்கன்னா உங்கள் கர்ல் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் சைஸ் பிடிக்க ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ 2 3 4 5 ஒரு 4லேருந்து 5 செட்டு 12 to 15 ரெப்பிட்டேஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு செட்டும் பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க, சூப்பரான ரிசல்ட் வரும். ஃபுல் ஒர்க் அவுட் அவ்வளோதாங்க. இப்போ வந்து செகண்ட் டே ஒர்க் அவுட் நம்ம பார்த்தோம். இந்த ஒர்க் அவுட்டை வந்து வீக்லி 2 டைம். இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டீங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணலாம். புஷ் புல் லெக் அண்ட் புஷ் புல்லுக்கு வரும். நம்ம இதில் வாரத்தில் 2 தடவை வருது. வாரத்தில் 2 தடவை சேம் மசில் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, நல்ல ரிசல்ட் வரும். இப்போ நான் சொல்கிற ஒர்க் அவுட்லாம் என்னோட பாடியிலையும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட பாடியில் லான்ச் பண்ணிவிட்டு அவங்களோட ரிசல்ட்டை பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக எந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட்னஸில் வந்து ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும்.